ஹாய் குட்டீஸ், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அதாவது, கதை கேட்டு ரொம்ப நாள் ஆச்சா? இப்போ நான் ஒரு புது கதை சொல்ல போகிறேன். அதாவது, ஒரு தாத்தா பாட்டிக்கு 3 பசங்க இருந்தாங்களாம். அந்த தாத்தாவுக்கு நிறைய சொத்து இருந்ததாமா. வீடு, நிலம், நிறையா தோட்டம், தோப்புன்னு நிறையா வச்சுருந்தாராம். இருந்தாலும் கொஞ்ச நாளில் அவரோட மனைவி இறந்துட்டாங்களாம். பசங்கள்லாம் நல்லா பெருசாயிட்டாங்களா, அதனால் அவர் என்ன பண்ணுறாரு, சரி நாம் கொஞ்ச நாளைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பசங்கக்கிட்ட சொத்தெல்லாம் எழுதி கொடுத்துட்டு, தம்பி நான் காசிக்கு யாத்திரை போகிறேன், அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இன்னும் கொஞ்ச நாள் நீங்கள் 3 பேரும் நீங்கள் நில போல் நான் பார்த்துக்கிட்டு பத்திரமா இருங்க அப்படின்னு சொல்கிறாரு. பசங்களும் சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறாங்க. தன்னோட சொத்தெல்லாம் 3 பேர்த்துக்கும் சமமாக பிரித்து கொடுத்துட்டாரு. அடுத்து என்ன சொல்கிறாரு, ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி பெரிய மகனை கூப்பிட்டு, தம்பி நான் நம்ம தோட்டத்தில் புங்க மரத்துக்கடியில் ஒரு பானையில் ஒரு பொருள் வச்சுருக்கேன், நீ அதை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு சொல்கிறான். அடுத்து 2வது மகனை கூப்பிட்டு, தம்பி நான் நம்ம தோட்டத்தில் பூவரசு மரத்துக்கடியில் ஒரு பானையை புதைச்சி வச்சுருக்கேன், அதில் இருக்கிற பொருளை எடுத்து நீ யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அவனும் சரிங்கப்பா அப்படின்னு தலையாட்டுறான். 3வது பையனை கூப்பிடுறாரு. கடைசி பையனை கூப்பிட்டு, தம்பி நான் நம்ம தோட்டத்தில் புளிய மரத்துக்கடியில் ஒரு பானை புதைச்சி வச்சுருக்கேன், அதில் இருக்கிறத நீ எடுத்து யூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. சரிங்கப்பா அப்படின்னு 3 பேரும் அப்பாவை காசிக்கு வழி அனுப்பி வைக்கிறாங்க. கொஞ்ச நாள் கழித்து இந்த பசங்க என்ன பண்ணுறாங்க, சரி அப்பா புதைச்சி வச்ச பானை இருக்குதுன்னு, அதில் என்ன தான் இருக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்ட்டு பெரிய மகன் போய் அந்த தோட்டத்தில் இருக்கிற பானையை, அந்த புங்க மரத்துக்கடியில் இருக்கிற பானையை தோண்டி எடுக்கிறான். உள்ளுக்குள்ளே பார்த்தா பானை நிறைய நெல். அவன் அந்த நெல்லை கொண்டு வந்து தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறான். அவன் மனைவி என்ன பண்ணுறா, அந்த நெல்லை உரலில் போட்டு குத்தி எடுத்து சமைச்சு சாப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் 2வது பையன் போய் அந்த பூவரச மரத்துக்கடியில் இருக்கிற அந்த இதை பானையை எடுத்துகிட்டு வந்து தன்னோட பார்க்குறான், நெல் இருக்குது, தன்னோட மனைவி கிட்ட கொடுக்குறா. அவள் இதை வச்சு என்னங்க பண்ணுறது, பேசாமல் விற்று காசாக்கிடுங்க அப்படின்னு அவன் சொல்லிடுறா. சரின்னு அவனும் விற்று காசாக்கி எல்லாம் செலவு பண்ணிவிடுறான். 3வது பையன் அவங்க அப்பா சொன்ன மாதிரி அந்த புளிய மரத்துக்கடியில் போய் மரத்தை அடியில் மரத்துக்கடியில் தோண்டி பார்க்குறான். ஒரு பானை நிறைய நெல் இருக்குது. அவனும் பார்த்துட்டு, அப்பா இந்த நெல் அதிசயமாக வச்சுருக்கிறாரு, அப்போ இதுக்குள்ளே ஏதோ விஷயம் இருக்குது, நாம் இந்த நெல்லை விதை நெல்லாக பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு எடுத்துகிட்டு வந்து அதை பதப்படுத்தி வச்சுருக்கிறான். அப்புறம் மழை பெஞ்சு நல்லா இதெல்லாம் மண்ணெல்லாம் நல்லா பதப்படுத்தி மறுபடியும் நல்லா மழை பெய்கிற காலத்தில் அந்த விதை நெல்லை வயலில் போட்டு அதை முளைக்க வைக்கிறான். முளைச்சோடனே நாற்றெல்லாம் பிடுங்கி வேறு இடத்துல நடுறான். அப்படி நடும்போது ஏகபோக விளைச்சல். அது ஒரு அபூர்வ ரகமான நெல், அதனால் விளைச்சல் நிறைய விளையுது. அவனும் ஒவ்வொரு தடவையும் அதை விதையை நல்லா எடுத்து பதப்படுத்தி அடுத்தடுத்து வயலில் போட்டு அவனுக்கு நிறைய காசு வந்துடுது, நெல்லை விற்று. ஏன்னா அது அபூர்வ ரகங்கிறதுனால நிறைய விலைக்கு போகுது, எல்லோரும் வாங்கிட்டு போகிறாங்க. அப்புறம் இப்படியே அவன் பெரிய பணக்காரன் ஆயிட்டான். அந்த பெரிய மகனும் அந்த நடுமகனும் என்னாச்சுன்னா, அவங்களுக்கு ஒழுங்காக பிழைக்க தெரியாமல் என்ன பண்ணுறாங்க, அப்பா கொடுத்த சொத்தை கொஞ்சம் கொஞ்சமாக விற்று சாப்பிட்டுட்ருக்குறாங்க. அப்புறம் கொஞ்ச நாள் கழித்து அவங்க அப்பா ஊர்லேருந்து வராரு. பசங்க என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு வராரு. அப்போ பார்க்கும்போது பெரிய மகனும் நடுமகனும் கஷ்டப்பட்டுட்ருக்குறாங்க. இந்த கடைசி மகன் மட்டும் என்ன பண்ணுறான்னு பார்க்கலான்னா, அவன் மட்டும் வசதியாக இருக்கிறான். அப்பா அந்த கூப்பிட்டு, தம்பி எல்லாருக்கும் கொடுத்த அதே நிலத்தை உனக்கும் கொடுத்தேன், அவங்கெல்லாம் அதை வேஸ்ட் பண்ணிட்டாங்க, நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்குறாரு. அப்பா நீங்கள் கொடுத்த நெல்லை வச்சு தான் நான் இத்தனையும் சம்பாதிச்சேன், இந்த நெல்லெல்லாம் வயலில் நான் தூவி தான் அதெல்லாம் ஏகபோக விளைச்சல் வந்துச்சு எனக்கு, அதுலேருந்து நான் நல்லா இருக்கேன், நிறைய வசதி வந்துருச்சுப்பா எனக்கு, நீங்கள் கொடுத்த நெல் ரொம்ப அபூர்வமான நெல் ரகம் அப்படின்னு சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம். மற்ற 2 மகனுங்களுக்கும்
பெரிய பசங்களாக இருந்து கூட இவனை விட வயசில் பெரியவங்களாக இருந்து கூட நம்ம கொடுத்துட்டு போன சொத்தை பராமரிக்க தெரியல, ஆனால் இவன் அறிவோடு இருந்திருக்கான்னு சொல்லி அந்த பையனை மனசார பாராட்டுறாரு. இந்த கதையிலேருந்து குட்டீஸ் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கிறீங்க? பெரியவங்க எப்போவுமே நமக்கு நல்லது தான் செய்வாங்க. ஸோ நாம் அதை என்ன பண்ணணும், அந்த விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டு அதில் பெரியவங்க ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்கன்னா அதில் நமக்கு தேவையானது ஏதோ இருக்குது அப்படின்னு நாம் யோசித்து செயல்படணும். சரிங்களா? ஓகே, வழக்கம் போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன்.